Exercise 5.2 method of interpolation first method graphical method பார்க்கலாம். Using graphic method find the value of y when x equal to 48 from the following data. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா x 40 இருக்கும்போது y 6.2, x 50 இருந்தால் y 7.2, 60 இருக்கும்போது 9.1, 70 இருந்தால் 12. ஆனால் x நமக்கு 48 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்ன? ஜஸ்ட் நம்ம 10th எப்படி கிராஃப் போட்டிருப்போமோ அதே மாதிரி தான் சேமிங்க. 10th எப்படி கிராஃப் வரையுமோ அதே போல் எக்ஸ் ஆக்சஸ் அண்டு ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸில் நமக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுங்க 10, 20, 30, 40, 50, 60, 70 அண்ட் 80 ஆகும். ஒயில் எடுக்கும்போது 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டேட்டாவும் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸையும் ஒய்யும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு டேட்டாவில் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் 40 இருக்கும்போது ஒய் 6.2. இப்போ எக்ஸ் 40னா ஒயில் 6.2. ஸோ 6 to 7னா இந்த 10 லைன்ஸ் இருக்கு இல்லையா, 6.2னா இங்கே செகண்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ எக்ஸில் 40 இருந்தால் ஒய் இங்கே 6.2. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் 50 இருக்கும்போது ஒய் 7.2. 50னா இங்கே 7.2 செகண்ட் லைனில் 50 இருக்கும்போது 7.2. நெக்ஸ்ட் எக்ஸ் நமக்கு 60 இருக்கும்போது டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் 60 இருக்கும்போது ஒய் இங்கே 9.1. ஸோ 60 இருந்தால் 9.1 ஃபஸ்ட் லைனில் மார்க் பண்ணுறேன். ஸோ 60, 9.1. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் 70 இருக்கும்போது ஒய் 12. ஸோ 10க்கு போகலாம், இங்கே எடுத்து 11, தென் 12, 13 எடுத்துக்கலாம். எக்ஸ் நமக்கு 70 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னென்னா எக்ஸாக்டாக இங்கே 12 மார்க் பண்ணுறோம். ஸோ 70 இருக்கும்போது 12. ஸோ நம்ம கிடச்சிருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு கர்வ் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ வரைஞ்சதுக்கப்புறமா எக்ஸ் 48 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸில் கரெக்டாக 48 எங்கே வரும்னா 40, 41, then 42, 3, 4, 5, 6, 7, 8, then 48 இங்கே. ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சி காட்டுறேன். ஜஸ்ட் நமக்கு இந்த மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணும்போது எக்ஸில் 48லேருந்து ஒரு லைன் வரைய போகிறோம். அது கர்வில் ஒரு பாயிண்டில் டச் ஆகும். அந்த பாயிண்ட்லேருந்து அகெயின் நமக்கு வரையும் போது நமக்கு 6.8 ஆர் 6.9 ஆன்சராக கிடைக்கணும். ஸோ எக்ஸ் அப்போ 48 இருக்கும்போது ஒய்யோட ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 48 இருக்கும்போது ஒய்யோட ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 6.8 ஆர் 6.9. ஜஸ்ட் நம்ம எப்படி 10th கிராஃப் போடுமோ அதே போல் கிராஃப் வரைஞ்சிக்கிட்டு இந்த கிராஃபில் அவங்க எக்ஸில் என்ன வேல்யூ கேட்டிருக்காங்களோ அங்கேருந்து ஒரு லைன் வரைய போகிறோம். அது கர்வில் எங்கே டச் ஆகுதோ அங்கேருந்து திரும்ப ஒய்க்கு ஒரு லைன். ஜஸ்ட் நமக்கு அதான் ஒய்யோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2ல் தி ஃபாலோயிங் டேட்டா ரிலேட்ஸ் டு இன்டைரக்ட் லேபர் எக்ஸ்பென்சஸ் அண்டு தி லெவல் ஆஃப் அவுட்புட். தென் அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி இன்டைரக்ட் லேபர் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. மந்த் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மந்தில் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் 200னா இன்டைரக்ட் லேபர் எக்ஸ்பென்சஸ் rupees 2500. அதே போல் 300க்கு ஒரு அமௌண்ட் 400, 640, 540, 840. ஃபுல்லாக இங்கே யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் கொடுத்துட்டு இதோட எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோன்னா எஸ்டிமேட் தி எக்ஸ்பென்சஸ் அட் தி லெவல் ஆஃப் அவுட்புட் 350 யூனிட் பை யூஸிங் கிராஃபிக் மெத்தட். அவுட்புட் 350 இருந்தால் அதோட எக்ஸ்பென்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் அப்போ 350 எடுத்துக்கிட்டு ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். சேமிங்க கிராஃப் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸில் 100, 200, தென் எக்ஸெட்ராங்க 800 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே போல் ஒயில் எடுக்கும்போது 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500 அண்ட் 4000. கிராஃபிக்கில் மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட் மந்தில் ஜனவரியில் 200 இருக்கும்போது எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருதுன்னா 2500. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே 300 இருக்கும்போது 2800. ஸோ 300னா 2800. நெக்ஸ்ட் நீங்கள் கிராஃப் வரையும் போது கேர்ஃபுல்லாக வரைஞ்சி பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே 4000னா 400னா ஒய்யோட வேல்யூ 3100.
நெக்ஸ்ட்டில் 640 இருக்கும்போது 640 ஒய்யோட வேல்யூ 3820 எடுத்துக்கிங்க. அது 3820 ஜஸ்ட் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டிவோட மார்க் பண்ணிக்கலாம். அதை நெக்ஸ்ட் இங்கே 540 இருக்கும்போது 3220. ஸோ 540 and 3220 மார்க் பண்ணுற எல்லா வேலையும் கரெக்டாக இருக்காது. ஒரு நம்ம அப்ராக்சிமேட்டிவாக எங்கே பாயிண்ட் ஜஸ்ட் கிராஃப் மார்க் பண்ணவே மார்க் பண்ணால் போதுங்க. 580 இருக்கும்போது 3640. நெக்ஸ்ட் இந்த எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு கர்வ் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இதை யூஸ் பண்ணி எக்ஸில் இங்கே 350 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம கர்வ் வரையும் போது நமக்கு இந்த இடத்துல மீட் ஆகணும். ஜஸ்ட் இப்படி வரையும் போது இந்த இடத்துல மீட் ஆகும். ஸோ ஒய்யோட வேல்யூ அப்போ நம்ம என்னென்னு சொல்ல போகிறோன்னா 2900 நமக்கு வேல்யூ கிடைக்கணும். நம்ம எக்ஸாக்டாக கரெக்டாக மார்க் பண்ணும்போது நமக்கு கர்வ் வரையும் போது இந்த இடத்துல பெண்ட் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கணும்னா 2900. ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் திரும்ப ஒரு வாட்டி கிராஃப் எடுத்து கரெக்டாக எல்லா பாயிண்ட்டை மார்க் பண்ணி கர்வ் டைரெக்டாக வரைஞ்சி பாருங்கள். x ஈக்குவல் டு 3500னா y ஈக்குவல் டு 2900 நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சராக கிடைக்கணும்.